வெல்கம் டு பாஸ்கெட் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி ரீடிங், அதாவது வாசித்தல் பற்றி பேசலான் இருக்கேன். நான் சமீபத்தில் சென்னை புக் ஃபேர் நடந்தது இல்லையா, ஒரு 3 வீக்ஸ் நடந்தது. ஜனவரி 12 தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு நான் 2 தடவை போயிருந்தேன். அலைமோதுகிற கூட்டம். புஸ்தகம் வாங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 600-700 ஸ்டால் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்ல கூட்டம். எல்லாம் குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் சரியான கூட்டம். வீக் டேஸில் கூட நல்ல கூட்டம். மற்ற நாள்லலாம் கூட எனக்கு தெரியாது. சண்டே நான் போகிறேன். வீக் டேஸ் தான் 2 தடவையும் போனேன். 2 தடவையுமே நல்ல கூட்டத்தை பார்த்தேன். அப்போ மக்கள்கிட்ட அந்த ரீடிங் ஹேபிட், படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எங்கள் காலத்திலலாம் இந்த டிஜிட்டல் வேலைலாம் கிடையாது. அதனால் படிக்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு இயல்பானவே ஒரு விஷயமா அதுதான் ஒரே பொழுதுபோக்கு அம்சங்கிற மாதிரியும் எல்லாம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட நாங்கள் எல்லாம் படித்தோம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுங்கிற எல்லாமே மொபைல்லே எல்லாமே சுருங்கி போனதுனால இந்த பிரிண்டட் புக்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் பாப்புலர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்குது எல்லார்ட்டையும். ஆனால் அது அவ்வளோ தூரம் எனக்கு அப்படி தெரியல. அது இன்னும் கூட அதுக்கு ஒரு மவுஸ் இருக்குது. நிறைய பேர் படிக்கிறாங்க. புஸ்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் டிஜிட்டல்லே இதே புஸ்தகங்கள்லாம் இருக்கலாம், அந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கலாம். ஆனால் இந்த ஹார்ட் காப்பி படிக்கிற மாதிரி ஒரு அந்த உணர்வு அதில் கண்டிப்பாக இருக்காது. இது விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது வாசித்தல்னா என்ன? ஏன் நம்ம நிறைய இடங்களில் நம்ம வாசித்தல் சில இடங்களில் குறைஞ்சி போயிடுச்சுங்கிறதும் ஒரு பக்கம் உண்மை இருக்குது. ஆனால் நம்ம வாசிக்காமல் இருந்தால் நம்ம குழந்தைகளும் படிக்காது எதையும். ஸோ ஸ்கூலு இல்லாட்டா சினிமா இல்லாட்டா மொபைலில் என்ன வருது, இன்டர்நெட்டில் என்னெல்லாம் இருக்குது, அதில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய டெண்டன்சிஸ் தான் பொதுவாக வரும். அந்த ஹேபிட்டு. அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம். ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது வாசித்தலில் இருக்கும், சினிமாவில் இருக்கும். ரெண்டும் தான். அனுபவங்கிறது நம்ம பார்க்க முடியும், நேரடியாக பார்க்குறது ரெண்டும் தான் இது. ஸோ நம்ம வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டெய்லி ஒரு 50 பக்கம் படிக்கணும். ஏன்னா எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் ஃபைனாலிட்டி கிடையாது. உலகம் முழுக்க உள்ள இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெவ்வேறு தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை முதல்ல நம்ம பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அதை நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். அது மற்றவங்களோட அனுபவமும் நம்மளோட அனுபவமும் தானே. நம்மளை மாற்றிக்கிறதுக்கு, நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ரெண்டாவது, நம்மளே பார்ப்போம். இவ்வளோ அருமையாக எழுதுகிறாங்களே இவங்கெல்லாம் பெரிய படித்த மேதாவிகளா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. படித்த மேதாவிகளும் அவங்களோட சப்ஜெக்டை பற்றி தான் எழுத முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றி வாழ்க்கையின் ரொம்ப ருசித்து ஒவ்வொரு வாழ்க்கையும் அனுபவித்து அவங்க உள்வாங்கி எழுதுகிற எழுத்து அது தனி. அது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களோட அனுபவமே போகும். அது மாதிரி நிறைய சாதாரண குடிமகனாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் எழுதி இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம புஸ்தக வடிவில் கூட இந்த சென்னை புக் ஃபேரில் கூட நிறைய புஸ்தகங்கள்லாம் வெளிவந்திருக்கு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 20 கோடி ரூபாய்க்கு சேல் ஆகிருன்னு சொல்கிறாங்க சென்னை புக் ஃபேரில். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புது புக்ஸு, ஏகப்பட்டது. நிறைய பேர் கூட யாருமோ இல்லாமல் எழுதுகிறாங்க போல் இருக்குன்னா எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதுறதும் படிப்பதும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நீங்கள் படிக்க உங்களுக்கே எழுத தோணும். ஸோ உங்களோட அனுபவங்கள் எழுத தோணும். உங்களோட அனுபவங்கள் எழுதுவதன் மூலமாக இன்னொருத்தர் படிப்பாங்க. இது ஒரு செயின். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்ம எழுதலாம். நம்ம நிறைய படிக்கணும். அதனால் புஸ்தகங்கள் படிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. எதை படிக்கிறது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கிட்டே ஒரு 1000 புஸ்தகம் இருக்குது. அப்போ எதை படிக்கிறது, எதை விடுறது, அந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸில் நான் முதல்லேருந்தே அதை 20-25 வயசுலேருந்தே அதை கொஞ்சம் அப்படி செக்ரிகேட் பண்ணி இப்படி தான் செலக்டிவாக படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஒரு லக்கு. அது சரியான நட்பு வட்டாரம் அமைஞ்சதுனால அதை என்னால் அதை பிரித்து பண்ண முடியுது. இப்போ அந்த மாதிரியான பிரிப்பு எல்லாம் இப்போது இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அந்த மாதிரி ஒரு வட்டாரத்தை நம்ம தேடணும். முதல்ல நீங்கள் பார்ப்பீங்க, நான் யாரையும் பற்றி எந்த ஆசிரியரை பற்றி நம்ம குறை கூறுற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடக்கூடாது.
ஆனால் அந்த மாதிரியான புஸ்தகங்கள் படிக்கிற ஹேபிட் நிறைய பேரை கேட்டிங்கன்னா, யார் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டால் வரிசையாக ஒரு லிஸ்ட்டை சொல்லுவாங்க சில பேர் படிக்கிறவங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா அதை படிக்கிறதுக்கு படிக்காமல் இருந்திருக்கலான்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் எதை படிக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். நம்ம எப்போவுமே இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்னு அடம்பிடிக்கக்கூடாது. கண்டிப்பாக வெளியே வந்தால் தான் கொஞ்சம் வெளியே வந்தால் தான் வேறொரு அனுபவம் கிடைக்கும். புதுசாக புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த புஸ்தகங்கள் மூலமாக நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுப்போம், வாழ்க்கையை புரிஞ்சுப்போம், வாழ்க்கையை ரசிப்போம், மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம், மற்றவர்களுடைய கஷ்டங்களை நம்ம புரிஞ்சுப்போம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் ஒரு டெய்லி முயற்சி எடுங்க. இலக்கியமும் எல்லாமே இலக்கியம் மெயினாக சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள், வெவ்வேறு நாட்டோட இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்லாம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த வருஷம் கூட நடந்திருக்கு. இப்போது புத்தக கண்காட்சி, இந்த புத்தக கண்காட்சி முடிஞ்சோடனே 2 நாள் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நடந்திருக்கு. அதில் மற்ற நாடுகள்லேருந்து வர்ற புக்ஸை நம்ம தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. நம்ம தமிழோட எழுத்தாளர்களுடைய புஸ்தகங்களை அதில் மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக அந்த புக் ஃபேர் வழங்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம ஒரு பாராட்டை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீடிங் ஹேபிட்டை எப்படி வளர்க்குறது, அதை நம்ம முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். எப்போவுமே ஒரே ட்ராக்கில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுதான் இப்படித்தான்னு நம்ம ஒரு கோடை போட்டு அந்த கோட்டுக்குள்ளேயே போகிறோம் இல்லையா, அந்த கோட்டு வழி நிறைய அப்படி போகக்கூடாது. கொஞ்சம் டிவியேட் ஆகி என்ன அப்படின்னு. நான்லாம் 15 வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சாச்சு, 18 வயசில் எழுத ஆரம்பிச்சாச்சு, 23 வயசில் எழுத ஆரம்பித்தது மட்டும் இல்லை, அதுக்கு 20-23 வயசில் தான் நமக்கு எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பிரித்தாய்வின் தன்மை முழுக்க நம்ம நட்பு வட்டாரத்தினால தான் அது கிடச்சிது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே நம்மளே அதை செலக்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் புத்தகமாக நான் நிறைய வாங்குவேன். எனக்கு அந்த டாபிக் பிடிச்சது. அரசியல் புத்தகம் வாங்குவேன், சமூக பிரச்சனைகளை பற்றி வாங்குவேன். இலக்கியம் ஏற்கனவே நான் நிறைய புத்தகம் வச்சுருக்கேன், அதுவும் வாங்குவேன். இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம படிக்கலாம். ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிப்பு தான் வாழ்க்கை. நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஏன்டா விட்டு போகிறீங்கன்னா என்ன, நல்ல ஒரு சமுதாயத்தை விட்டு போகணும். நல்ல சமுதாயத்தை விட்டு போகணுங்கிறது 2 விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். ஒன்று நமக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை அறிவு, இந்த சுற்றுச்சூழல் பற்றி அறிவு தேவைன்னு சொல்லுவேன் இல்லையா. இப்போது சுற்றுச்சூழலை எப்படி காப்பாற்றுங்கிறது அந்த அறிவு தேவை. 2வது நம்மளுடைய படிப்பு மூலமாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய அனுபவத்தை அவங்கள்ட்ட விட்டுட்டு போகிறோம். இது 2ம் தான் அடுத்த ஜென்ரேஷனை கண்டிப்பாக காப்பாற்றும். அதனால் இன்னிலேருந்தே இதை கேட்டுட்டு எல்லோரும் என்ன புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு நீங்களே இது பண்ணுங்கள், கேள்வி எழுப்பிக்கிங்க. ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏகப்பட்ட ஆங்கில புத்தகம் படிச்சிருக்கேன், ஏகப்பட்ட தமிழ் புத்தகம் படிச்சிருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு முதல் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஒரு புத்தகத்தை படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக மாற்றுகிறது கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.